நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா வந்துட்ட மேட்ருக்கு அதாங்க. யூடியூப்பில் அதிகமாக வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் நான் கவனித்தேன். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃபோனில் யூடியூப் அப்ளிகேஷன் இருக்குது, உங்கள் ஃபோன்லேயும் இருக்கும். ஸோ இந்த யூடியூப் அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் வந்து டெமோ பண்ண போகிறதில்ல, ஏன்னா உடனே எனக்கு காப்பிரைட்ஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, இங்கே இருங்க. டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் யோர் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் இதிலிருந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா, இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா நண்பர்களே, இன்னைக்கு இப்போது ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இல்லை, உங்களுக்கு வெர்டிக்கல் டைப்பில் இந்த வீடியோ இருக்குது. இப்போ நான் இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் நான் மாற்ற போகிறேன். அது உங்களுக்கு எப்படி மாற்றணும்னு தெரியும். இங்கே ஒரு கட்டம் இருக்குது, சின்ன கட்டம், அதில் கொடுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் மாறிடும். பார்த்துட்டிங்களா, லேண்ட்ஸ்கேப்பில் என்னோடய வீடியோவை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது பாருங்கள், வீடியோ வந்து இப்போ இந்த மாதிரி ப்ளே ஆகிட்டு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த ப்ளே ஆகிட்டு இருக்கா. இப்போ நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணோன்னே இந்த வீடியோக்கு அந்த ப்ளே பார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பாருங்கள் என்னது லைக் பட்டனு, அன்லைக் பட்டனு, அப்புறம் கமெண்ட்ஸு. இந்த மாதிரி இந்த இடத்துல கமெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை ஷேர் பண்ணலாம், அந்த ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி வீடியோ ப்ளே பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து ப்ளே பண்ணக்கூடிய வீடியோவை இந்த இடத்துல பார்க்கலாம். அதெல்லாம் எங்கடா போச்சு அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அது எங்கேயும் போகலை. இந்த வீடியோட பாட்டம் கார்னரில் பாருங்கள், மோர் வீடியோஸ் இருக்கா, இதில் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும், இப்படி வரும். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த செட்டிங்கை தான் சமீபத்தில் யூடியூப் அறிமுகப்படுத்திருக்காங்க. பழைய யூசர் இன்டர்ஃபேஸ் போய் இப்போ புதுசாக இந்த இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணணுன்னா, வெர்டிக்கல் மோடில் போயிட்டு இந்த லைக்கு, அப்புறம் ஷேரு, அப்புறம் வீடியோவை சேவ் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரொம்ப தொந்தரவாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணி அந்த மோர் வீடியோஸை இந்த கார்னரில் வச்சுட்டாங்க. சரிங்களா, ஸோ இந்த அருமையான ஒரு செட்டிங்கை வந்து யூடியூப் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யூடியூப் இன்னும் 2-3 செட்டிங்ஸ் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க வரும் நாட்களில். அதில் ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறீங்க, மியூசிக் வீடியோ. அப்படி ப்ளே பண்ணும்போது வீடியோவும் சேர்ந்து ப்ளே ஆகும்ல, அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி யூடியூப் மியூசிக்காக நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த வீடியோவை. ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி வரப்போகுது. அது எங்கே வரப்போகுது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வரும் நாட்களில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிட்டு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.